நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற மூவி இன்னைக்கு Z5 OTT-ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மலையாள மூவியான பா பா பே. கேரள முதல் மந்திரி நம்ம திலீப் வந்து கடத்துறாரு. கதையோட ஆரம்பத்திலேயே எதுக்காக கடத்தினாரு, என்ன பர்பஸ், கடத்திட்டு என்ன பண்ணாரு, இதுதான் இந்த படத்தோட என்டையர் ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்திருப்போம். கடத்துறாங்கன்னா ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும், அதுக்கான ஒரு ரிவெஞ்ச் மூவி, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான மூவி தான். இந்த படத்தோட பிரச்சனையே பாத்தீங்கன்னா படத்தை ஒரு ரெண்டு விதமா ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது ஒன்னு வந்து மேக்கிங்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு சின்ன பசங்களை வச்சு ரெண்டு கேங்க வச்சு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பூஃப் மூவியா எடுத்து சம் கமர்ஷியல் வேல்யூ ஆட் பண்ணி முடிக்கலாம்னு ட்ரை பண்ணிருக்காங்க. எதுவுமே இந்த படத்துக்கு வந்து செட் ஆகலன்னு தான் சொல்லணும். இவங்களோட கான்செப்ட் எல்லாமே நல்லா இருந்தாலும் கதையில ஒரு தெரிவில்லாம ஏன்னா தானு முடியற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன்ல தான் படம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லணும். இதுக்கு மேல இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்த படத்தோட கெஸ்ட் அப்பியரன்ஸ் மோகன்லால் பண்ணியிருக்காப்ல. நார்மலா ஒரு ஹீரோ நம்ம வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணாலே ஒரு நார்மல் ரிவெஞ்ச் மூவி கூட ஒரு இன்ட்ரோலாம் நல்லா இருக்கும். ஆனா இவங்க வந்து மோகன்லாலுக்கான இன்ட்ரோ கூட ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோ இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தான் மேக்கிங்ல வந்து கவனிச்சிருக்காங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா பில் ஆவரேஜ் மூவி தான். உங்களுக்கு பொழுதுபோக்கல 2 மணி நேரம் இருக்கு, நான் பார்க்கலாமான்னா அந்த நேரத்தை வந்து வேற எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். பாக்குறவங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.